வா பரமா. ஏய், என்ன திமிரா? நிறைய இருக்கு, வேணுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவையே பிளாக்மெயில் பண்ணி இத்தனை பேருக்கு எதிரில் அவங்கள ஆர்த்தி எடுக்க வச்சிருப்பேன். நான் என்ன கெட்டதா செய்ய வச்சேன்? நல்லதானே பண்ண வச்சேன். ஆரத்தி எடுத்து கூப்பிட்டது நல்ல விஷயம் தானே. இனி அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்ல. ஏய், நீ எடுத்து கொடுக்கற நல்ல பேரெல்லாம் எனக்கு தேவையில்ல. பாரு, இப்படிலாம் அப்படியே மிரட்டி உருட்டி உள்ள வந்துட்டா நீ என் கூட சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிறியா? இங்க பாரு பரமா, என் மனசுக்குள்ள உன் மேல நிறைய காதல் இருக்கு. அதனால உனக்காக தான் நான் இத்தனையும் பண்றேன். அது மட்டும் இல்ல, நீ பொத மணல்னு தெரியாமலே நின்ன இடத்துல இருந்தே மூழ்கிட்டு இருக்க. உன்னை காப்பாத்த நான் கயிறு வீசியிருக்கேன். அது எப்போ உனக்கு புரியும்னு தான் எனக்கு தெரியல. ஐயோ, இந்த மாதிரிலாம் டயலாக்லாம் பேசி நான் அப்படியே மயக்கிற முடியாதுண்ணா. மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருந்த மரியாதை கட்டும். இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நேரா விஷயத்துக்கே வர. கோர்ட்ல என்ன சொன்னாங்க ஞாபகத்துல இருக்குல்ல? 6 மாசம் உன் கூட சேர்ந்து என்ன வாழ சொல்லிருக்காங்க. அதனாலதான் நான் இங்க வந்தேன். நான் 6 மாசம் இங்கேயே தான் இருப்பேன். 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண. அப்ப நானே கையெழுத்து போட்டு தரேன். மா, வீட்டு வாசல்ல நின்னு கலாட்டா பண்ணி கடைசியில உள்ளே வந்துட்டாளேம்மா. என்னம்மா பண்றது? அவளை அசைக்கவே முடியாதேம்மா. சாரிம்மா, மனசு பொறுக்காம இப்படி எல்லாம் பேசிட்டமா. அவளை எப்படியாவது வெளியே துரத்தி விட்டுருவோமா. பொறுமையா இரு ரஞ்சிதம், இதெல்லாம் நடக்கிறது தான். இன்னைக்கு வேணும்னா அவ ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டும். ஆனா அவளா வலிய வந்து இங்க மாட்டிருக்கா. சிங்கத்தோட கொகைக்குள்ள சின்ன எலி போய் மாட்டிக்கிட்ட மாதிரி. இனிமேதான் அவ முழு டார்ச்சர் அனுபவிக்க போறா. நான் கொடுக்கிற டார்ச்சர்ல எப்படி அவ இந்த வீட்டை விட்டு ஓட போறான்னு மட்டும் பாரு. போன கிட்ட எலி மாட்டிக்கிட்டா அது சாகுற வரைக்கும் அதை அடிச்சடிச்சே விளையாடும். அப்படிதான் அவளை பண்ண போறேன். அவளை பயந்து ஓட வைக்கல, என் பேரு கலா இல்ல. வாயன் கூட அவ எங்க இருக்கான்னு பாப்போம். சரிம்மா. இளமதி, நானே பெரிய அரசியல்வாதி, என்கிட்டயே அரசியல் பண்ணாத. மீடியாவை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி நீ உள்ள வந்துட்டா நான் பயந்துருவேனா? ஐயோ அத்தை, சத்தியமா நான் பிளாக்மெயில்லாம் ஒன்னும் பண்ணல அத்தை. என் உரிமையை நிலநாட்டிக்கதான் நான் இத்தனையும் பண்றேன் அத்தை. சரி, நீ இங்க தங்குனா சரியா வராது. நான் சொல்ற இடத்துல போய் தங்கிக்கோ. என்ன இளமதி, இந்த ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா? இங்கதான் நீ தங்க போற. அத்தை, இப்படி ஒரு ரூமை நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அத்தை. செம்மையா இருக்கு. ஏதோ சாதாரண ரூம் கொடுப்பீங்கன்னு பார்த்தா சூப்பரான ரூம் கொடுத்திருக்கீங்க. நான் இவ்ளோ நல்லா இருக்கும்னு நினைக்கவே இல்ல அத்தை. ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. எனக்குன்னு இந்த ரூமை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தது உங்க பெருந்தன்மையை தான் காமிக்குது. மா, என்னம்மா இது? இந்த ரூமை பார்த்தா பயந்து நடுங்குவா, இந்த வீட்டை விட்டு ஓடிடுவான்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா அவ பேசுறதே வேற மாதிரி இருக்கேமா.
அவளுக்காக ஏதோ அரண்மனையே ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கா. என்ன ரஞ்சிதோ, என் அத்தை காதை கடிக்கிறீங்க? அவங்களுக்கு வலிக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இளமதி. என்னடா நம்ம இப்படி ஒரு ரூம கொடுத்திருக்கோம், இவ இப்படி பேசுறாளேன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? என் அத்தை பார்த்து எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். நான் இந்த ரூம்லயே தங்குறேன். அம்மா, என்னம்மா இவ இப்படி பேசிட்டு போறா? இதெல்லாம் வெறும் பேச்சுதான். கொஞ்ச நேரத்துல அவ மூட்டை முடிச்சு எல்லாம் தூக்கிக்கிட்டு ஓடிடுவா. அட, என்ன இங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. நான் வரல. ஐயோ, வாங்க. வழியில இருக்கு, நான் வரல. எங்க ஓடுறீங்க? வாங்க. எங்க வாங்க. பா, இத க்ளீன் பண்றதுக்கே பல நாள் ஆகும் போல இருக்கே. வருஷ கணக்கா இந்த ரூம்க்கு யாருமே வரல போல இருக்கே. ஊருக்கு தான் பெரிய தலைவி, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் அழுக்கு. ஹலோ. ஹே இளமதி, சாதிச்சிட்ட. எப்படியோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்ட. எல்லாமே நீ நினைச்ச மாதிரி நடக்கும். வாழ்த்துக்கள் ரீ. அத்தைய நான் கூட சாதாரணமா நினைச்சிட்டேன். அவங்க என்னடானா வந்ததுமே வரவேற்பு கொடுத்து எனக்குன்னு அரண்மனை மாதிரி ஒரு ரூம் கொடுத்திருக்காங்க. அத மட்டும் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே மயங்கிடுவ. ரொம்ப சந்தோஷம் இளமதி. சரி இரு, உடனே வீடியோ கால் வரேன். பாரு. என்ன இது? ஐயோ, ரூம் ஏதோ அரண்மனை மாதிரி இருக்குன்னு சொன்னா நான் வேற கற்பனை எல்லாம் பண்ணிட்டேன்டி. என்ன இது? பழைய டஞ்சன் ரூம் கொடுத்திருக்காங்க. நர்மதா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நாம பயப்பட முடியுமா? வாழ்க்கையில இதெல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு எந்த பயமும் இல்ல. எப்படி இருந்தாலும் நான் இங்க தங்கி தானே ஆகணும். உள்ளுக்குள்ள பாம்பு பல்லின்னு ஏதாவது இருக்க போகுதுடி. வெளியில இதை விட ஆபத்தான ஜந்துக்கள் எல்லாம் இருக்கு. அந்த கலாவும் ரஞ்சிதுமே இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த பல்லி பாம்பெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. ஏய், என்ன நீ முதல்ல நீ பரம் நன்னனை கூட்டிட்டு வந்து இதெல்லாம் காமிச்சு உன்னை இப்படி ஒரு ரூம்ல தங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லு. அவருக்காவது இது புரியும்ல. பரமனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க அம்மா தான் தெய்வம். அப்புறம் எப்படி அவன் என்ன நம்புவான்? இந்த ரூம்ல என்ன தங்க வைக்கிறதுக்கு கூட அவங்க ஒரு காரணம் சொல்லி அவனை நம்ப வைப்பாங்க. அதனால இனிமே நான் இப்படி எல்லாம் போராடுறதா இல்ல. பொறுத்துதான் போக போறேன். நான் பரம மேல வச்சிருக்கிற காதல் எல்லாத்தையும் அவனுக்கு புரிய வைக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா என் காதலை நான் சொல்லி புரிய வைக்க முடியாது, தானா புரியணும். அப்புறம் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காங்க. என்னதான் வீராப்பா உன்னை வெளியே அனுப்புனா கூட அவங்களால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவங்க ஒரு மாதிரியா தான் இருக்காங்கடி. சத்தியமா சொல்றேன், அவங்க இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. எதுக்காக என்னையும் சேர்த்து வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்காகவாவது பரமன் தப்பே செய்யலன்னு நான் நிரூபிச்சாகணும். சரி சரி, எனக்கு வேலை இருக்கு. இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரி இளமதி, ஜாக்கிரதையா இரு. சரி.